அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூனியம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. சூனியம் செய்வது மிகப்பெரிய ஒரு பாவம். அப்போ எதனால் சூனியம் செய்வாங்க? ஒருவர் மீது உள்ள பொறாமை, வெறிச்ச, கோபம், குரோதம், இதெல்லாம் ஒரு மனிதன் மேலே அதிகமாக இருக்கும் பொழுது அந்த எரிச்சலில், வெறியில் ஒருத்தவனை முடக்குவதற்காக வேண்டி சூனியம் செய்வாங்க சிலர். அல்லாஹ் பாதுகாக்கணும். சூனியம் செய்பவர் ஈமானை விட்டு வெளியேறிடுவார். அல்லாஹ் அப்படிப்பட்ட இழிவான நிலையிலிருந்து எல்லாரையும் நம்ம அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்போ சிலருக்கு சூனியத்தினால நல்லா இருந்திருப்பார், செழிப்பாக வாழ்ந்திருப்பார், திடீர்னு முடக்கப்பட்டுருவார், வியாபாரம் லாஸு, அப்படியே மனநிலை பாதிக்கப்பட்டவர் ஆகிடுவார். அப்போ சூனி எதனாலலாம் செய்வாங்கன்னா, நம்முடைய உடல் உள்ள உறுப்புகள், நகம், முடி, ஆடைகள், இதை வச்சு கூட செய்வாங்க. நல்லா பாதுகாக்கணும். அதனால் இது போன்ற பயங்கரமான ஆபத்து சூனியங்கிறது. இந்த சூனியத்திலிருந்து பாதுகாப்பு பெற காபுல் அஹ்பார் ரஹமத்துல்லாஹி அலைஹி நபியுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர். தௌராத்துடைய வேதம், இஞ்சிலுடைய வேதம், ஜபூருடைய வேதம், இது எல்லாம் படித்த ஒரு மாமனிதர். அவங்க நபியுடைய காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். இவங்க ஒரு துவாவை பேணுதலாக ஓதி கொண்டு வந்தாங்க. அத்தாய் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபான அத்தாய் என்ற அந்த கிதாபில் பதிவு செய்கிறாங்க. அந்த துவா ஒரு மனிதன் ஓதுவதின் காரணமாக எந்த அளவுக்கு அவங்க சொன்னாங்கன்னா, இந்த துவா மட்டும் நான் ஓதக்கூடிய வளமை என்கிட்ட இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த யஹூதிகள்லாம் என்னை கழுதையாக ஆக்கியிருப்பானோ, அந்த அளவுக்கு பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு துவா. எனவே நாம் இந்த துஆவை பேணுதலாக ஓதி வரும் பொழுது பிறரால் நமக்கு ஏற்படக்கூடிய சூனியம், அந்த பாதிப்பு, அசரை விட்டு பாதுகாப்பு. யாராவது அப்படி மேற்கொண்டால் நல்லா பாதுகாக்கட்டும். அல்ல கடைசி வரையிலும் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ தௌஃபீக் செய்வானாக. எனவே இந்த துவாவை காலையிலும் மாலையிலும் ஒரு தடவை ஓதிக்கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஊது பிவஜ்ஹில்லாஹில் அஸீம் அல்லதீ லைஸ ஷைஉன் அஅஸம மின்ஹு வபிகலிமாத்தில்லாஹித் தாம்மாத்தி அல்லதீ லா யுஜாவிஸுஹுன்ன பர்ருன் வலா ஃபாஜிருன் வபிஅஸ்மாஇல்லாஹில் ஹுஸ்னா குல்லிஹா மா அலிம்து மின்ஹா வமா லம் அஅலம் மின் ஷர்ரி மா ஹலக் வபரஅ வஸரஅ. அத்தா இமாம் மாலிக்கில் வரக்கூடிய இந்த துவா, இதை ஓதிக்கொள்வதின் காரணமாக பெரிய பெரிய ஆபத்துகளை விட்டு இன்ஷா அல்லாஹ் பாதுகாப்பு கிடைக்கும். அடுத்தது பொதுவாக காலையிலும் மாலையிலும் 3 தடவை குல்ஹுல்லா சூரா, 3 தடவை குல் அஊது பி ரப்பில் ஃபலக், 3 தடவை குல் அஊது பி ரப்பின் நாஸ், பிஸ்மில்லாவோட தான். இதை ஓதி தன்னுடைய இரு உள்ளங்கையில் ஊதிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால், உடம்பு ஃபுல்லாக தடவிக்கொள்ளணும். மறைவிடங்களை தவிர உடம்பு முழுவதும் தடவிக்கொள்ளணும். தக்ஃபீக மின் குல்லி ஷை. இந்த 3 சூறாவும் எல்லா விதமான ஆபத்துகளை விட்டு நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு போதுமானது. அதனால் காலையில் மாலையில் இந்த 3 சூறாக்களையும் இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கொள்வதன் காரணமாக கண் திருஷ்டிகள், பிறர் மக்களால் ஏற்படக்கூடிய பொறாமையின் விபரீதத்தினால் ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டு முழு பாதுகாப்பு நிச்சயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு அமல்களையும் இஹ்லாஸோடு
பேணுதலோடு செய்ய தௌஃபீக் செய்வானாக. மனிதர்களுடைய ஜின்களுடைய ஆபத்துகளிலிருந்து ஷர்றுகளிலிருந்து அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக. ஆமீன்.